அதே மாதிரி இன்னும் சில பேர் சாதனம் இல்லைன்னு சொல்லி சாக்கு சொல்லி முனாஃபிகள் வாங்கினாங்களே, சாதனம் இல்லை, வர்றாங்க ரசூல்லாட்ட. புகாரில் 4915 ஹதீஸ். என் நண்பர்கள் சிலர், ஒரு நபித்தோழர் அறிவிக்கிறாங்க, என் நண்பர்கள் சிலர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் எனக்காக வாகனம் கேட்டு அனுப்பினார்கள். சில ஃப்ரெண்டுகள் வந்து அபு மூஸா அல்-அஷ்அரின்னு நினைக்கிறேன், அவரை தான் நினைக்கிறேன், அபு சயீத் அல்-குத்ரி 2 பேரில் ஒரு ஆள் தான். அவர் வந்து என்ன பண்ணுறாங்க, ஃப்ரெண்டுங்க அனுப்புகிறாங்க, ரசூலாட்ட போய் கொஞ்சம் வாகனம் கேளுங்களேன், ஏன்னா அந்த பிரயாணத்துக்கு நாங்களும் வர்றோம், வர்றதுக்கு விருப்பப்படுறோம் அப்படிங்கிறாங்க. அப்போ ரசூலாட்ட போய் கேட்குறாங்க. ரசூல்லா வந்துட்டு எல்லாம் இல்லைங்கும்போது ரசூல்லா வந்து என்னங்கிறாங்க, அல்லாஹ்வின் மீது ஆணையாக எந்த வாகனமும் என்கிட்ட இல்லை, இருந்தால் நான் கொடுத்துருவேன், என்கிட்ட தர முடியாது போ. கேட்டே இருக்காங்க, கோவத்தில் பேசிடுறேன். அப்போ இவர் வந்து வருத்தத்தில் போகிறார். நேராக போயிட்டு என்ன சொல்கிறாரு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோவத்தில் இருந்த நேரத்தில் நான் போய் கேட்டேன், அதனால் வந்து உங்களுக்கு கொடுக்க மாட்டேன்ட்டாரு, அதனால் வந்து நீங்கள் வந்து கவலைப்படாதீங்க, மூடு மாறிச்சுன்னா நம்ம மறுபடியும் கேட்கலாம் அப்படிங்கும்போது. ஆனால் கிடைக்கலன்னு இவங்க அழுவ ஆரம்பிச்சிடுறாங்க. சாக்கு தானே நினச்சிருக்கணும், ஆஹா தப்பிச்சிட்டோம்டா, இந்த வேலையில் நம்ம போகலடா, இப்படி நினைக்கல, அழுகுறாங்க. அல்லாஹ் சொல்கிறான் குர்ஆனில், அதையும் அல்லாஹ்வே பட்டியல் போடுறான் 992. இந்த தபுக்கு வந்து அப்படியே அதாவது பிரித்து விட்டான்ல அந்த 9. அப்போது அல்லாஹ் சொல்கிறான், போருக்கு செல்ல அவர்களுக்கு நீர் வாகனம் அளிப்பதற்காக கேட்டு உம்மிடம் வந்த நேரத்தில் எதன் மீது உங்களை நான் ஏற்றி செல்வேனோ அத்தகைய வாகனத்தை எதையும் என்னிடம் நான் காணவில்லை என்று நீர் கூறினீர். வாகனம்லாம் என்கிட்ட இல்லைன்னு சொல்லி நீங்கள் சொன்னீங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் அந்த சம்பவத்தை சொல்கிறான். அப்போது அவர்கள் செலவு செய்ய செல்வம் இல்லையே என்று துக்கத்தால் தம் கண்கள் கண்ணீர் வடித்தவாறு திரும்பி சென்று விட்டார்களே, அவர்கள் மீதும் எந்த குற்றமும் இல்லை. இப்படி இவங்க வராமல் இருந்தாலும் இவங்களுக்கு குற்றம் கிடையாது, இவங்க அழுதுட்டு போகிறாங்கன்னா பின்ன மறுபடியும் வாகனம் வந்து கிடச்சிருது. ரசூலா காசு போட்டு வாங்கி கிட்டத்தட்ட ஒரு 3 ஒட்டகம்னு நினைக்கிறேன், வாங்கி அந்த ஒரு குரூப்புக்கு கொடுக்குறாங்க, இந்தாங்க நீங்கள் வச்சுக்கிங்க. நல்லாவே வந்துட்டு நல்ல நடுவில். அப்போ அதனால் வந்து ரசூலா வந்து மறுபடியும் அந்த ஏற்பாடு பண்ணி அவங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க.